வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 41 பேரை காவு வாங்கிய வேலுச்சாமிபுரம் கரூரில் இருக்கு. அங்கே விஜய் பேசுகிறார் 2 நாளைக்கு முன்னாடி. இறந்தவர்களுடைய ஒரு நிலைப்பாடு எவ்வாறு நடந்தது அப்படிங்கிற அந்த நிகழ்வை கேட்கிறப்ப மனசு ரொம்ப உடைந்து விட்ட ஒரு சூழல். மனம் நொறுங்கி நான் காணப்படுகின்றேன் அப்படின்னு விஜய் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் கரூருக்கு வரவே இல்லை. எத்தனையோ தலைவர்கள் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு உண்டான கைமுடிப்பை கையில் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என் அன்பு தலைவன் தொல் திருமாவளவன் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. எங்கிருந்தாலும் சரி அவன் தான் முதலில் வருவான், சிட்டாக பறந்து வருவான். என் தலைவன் அன்பு தொல் திருமாவளவன் கையில் அப்படியே கொடுக்கிறார். கேமராவில் தெரியுது. யாருக்குமே அது தெரியல. அந்த அளவுக்கு மறைமுகமாக செய்யக்கூடிய ஒரு அன்பு தலைவன். அப்படிப்பட்ட தலைவனெல்லாம் வந்து அந்த 41 பேர் இறந்து விட்டவர்களுடைய உறவினர்கள், மற்றபடி சுற்றார், இறந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் விஜயும் காணா, தாவேகா நிர்வாகிகளும் காணா, புஷி ஆனந்தையும் காணா. மதியழகன் கைது செய்யப்பட்டு விட்டார். மற்றபடி சிடி நிர்மல்குமார் என்ன ஆனார் என்பது தெரியவில்லை. இதையெல்லாம் விட அந்த சம்பவத்தில் எவ்வாறு இறந்தவர்களுடைய அந்த நிலைப்பாடு அப்படிங்கிற நினைக்கிறப்ப இன்னும் அது மன வருத்தமாக இருக்கு. இவர்கள் நடந்து கொண்டது ஒரு மிக கேவலமான, மனமே இடிந்து போகக்கூடிய, என்னடாது இந்த அளவுக்கு நம்பி ஒரு மனுஷனை நம்பி அந்த கூட்டத்தில் நின்றோம், ஆனால் அவனை காணாமே அப்படின்னு நினைக்கிறப்ப மனசு ரொம்ப நொடைஞ்சு போயிடுவாங்க. அதையெல்லாம் விட அவர் எவ்வாறு இறந்திருப்பார்கள் அப்படிங்கிற நினைக்கிறப்ப மனசு ரொம்ப இன்னும் உடைந்து போகக்கூடிய ஒரு சூழல். அதாவது பிரியதர்ஷினி மனைவி பேர், பொண்ணு பேர் தாரணி. 2 பேர்த்தையும் அவர் போயிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அவரும் கூட போகிறாரு. கூட போகக்கூடிய சமயத்தில் மற்றபடி திடீர்னு காலையிலே போய் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல். அமுச்சிட்டு இவர் திரும்பி வீட்டுக்கு போயிடுறார். பார்த்தோம்னா 2 பேரும் காணாம். செல்ஃபோன் அங்கே வீட்டிலேருந்து அடிக்கிறார், எடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கிறாரு, ஓகே எடுக்கிறாங்க. அடுத்து அடிச்சிருக்காங்க, எடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு போலீஸார் அந்த செல்ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. பார்க்கக்கூடிய சமயத்து இந்த மாதிரி இங்கே இல்லைங்க, உங்கள் மனைவியும் பொண்ணு இல்லை, நீங்கள் மருத்துவமனைக்கு போய் பாருங்கள், மார்ச்சுவரைக்கு போய் பாருங்க சொன்னோன்னு அவர் ஷேக் ஆயிடுறார். உடனே திப்புன்னு ஓடுறார். அங்கே அன்பு மனைவி பிரியதர்ஷினி, மகள் தாரணி இறந்து போன பிணமாக கிடைக்கிறார்கள். எப்படி இருக்கும் மனசு? இந்த மாதிரி ஒரு சம்பவம். இதுக்கெல்லாம் காரணம் 2:45 வர வேண்டியவர் 4:30 மணி நேரம் கழித்து 7:20 வந்த ஒரே விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆணித்தரமாகவே தெரிந்து விட்டது. அதையெல்லாம் விட ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிய ஒரு ஜோடிங்க. பையன் பேர் ஆகாஷ், அந்த பொண்ணு பேர் கோகுலஸ்ரீ. அந்த பொண்ணு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவாங்க போல இருக்கு. 2 பேருக்கு அடுத்த மாதம் தான் கல்யாணம். அடுத்த மாதம் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 23 நினைக்கிறேன். டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பத்திரிக்கையும் அப்படி கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. விஜயை போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆவலின் வெளிப்பாடு 2 பேருமே வர்றாங்க, கூட்டத்துக்கு வர்றாங்க. போகிறப்ப அப்பா அம்மா தடுக்கிறாங்க. அங்கெல்லாம் போகாதீங்கப்பா, ரொம்ப ஏன்னா குறிப்பிட்ட ஒரு நிச்சயதார்த்தம் முடிஞ்சது அப்படின்னாலே நம்ம ஊர் தமிழ் கலாச்சாரத்தில் பெண்ணை வெளியே அனுப்ப மாட்டாங்க. அது அன்னையிலேருந்து இன்று வரைக்கும். அதை மீறி இவங்க போகிறாங்க. போனதன் விளைவா என்னன்னு தெரியல. கூட்டம் நெருக்கடி, விஜயை பார்க்க போகிற நெருக்கடி. என்ன, அவங்களாம் தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள், அவ்வளோதான். தொண்டர்கள் வேறு, ரசிகர்கள் வேறு. ரசிகர்கள் விஜயை திரையில் பார்த்தோம், நேரடியாக பார்க்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய 2 பேருமே அடுத்த மாதம் புருஷம் பொண்டாட்டியாக வாழக்கூடியவங்க இன்னைக்கு ஒன்றா போய் பார்க்குறப்ப கூட்டத்தில் சிக்கிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. 2 பேருமே கூடி வைத்து ஒன்றாகவே சென்று விட்டார்கள். நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருக்கு, கல்யாணம் முடியல. மற்றபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்கும் அப்பா அம்மாவுக்கு? கோகுலஸ்ரீயோட அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? ஆகாஷனுடைய அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்?
தாலி கட்டி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து இதெல்லாம் பார்க்காமையே 2 பேரும் ஒன்றாவே சென்று விட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அன்பு காதலாக, ஆமாம், காதலர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மறைமுகமாக வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு பப்ளிக்காக தெரிஞ்சிருச்சு. அந்த அளவு ஒன்றாகவே சென்று விட்டார்கள். அதுக்கு காரணம் விஜயினுடைய பரப்புரை, நெரிசல். அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு சூழலை விஜய் இன்னைக்கு செஞ்சுட்டு போயிருக்கிறார். அதையெல்லாம் விட அந்த பக்கத்தில் விஸ்வநாதபுரி ஆனந்த ஜோதி அப்படிங்கிறவர் தன் மனைவி ஹேமலாதாவையும் மகள்கள் சாய் லட்சுமணா, சாய் தேவ் ஜீவா அப்படி 2 பொண்ணுகளும் மனைவியும் அனுப்புகிறார். அவரும் கூட போகிறார். காலையிலேருந்து நிற்கிறார். நின்றுருக்க சமயத்தில் வரவே இல்லை. அவர் தான் 2:45 வர ஒரு 4:30 மணி நேரம் 7:20 தான் வர்றாரு. பார்க்கக்கூடிய சமயத்தில் நெருக்கடி. பாட்டில் தூக்கி போடுறப்ப இவங்களும் சேர்ந்து பிடிச்சிருப்பாங்க போல இருக்கு. நெருங்க 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 மனைவி 2 பெண் குழந்தை. நிறைய பெண்கள் தாங்க இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறது எது காரணம் என்ன? உடல் அவங்களோட பிசிக்கல் உட்காராது. ஆம்பளை அப்படி இல்லை, எந்திரிச்சு போவான். அவங்க அந்த நேரத்தில் உடல் உபாதையில் கூட இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அதே நேரத்தில் காலையில் நின்று தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி, சாப்பாடு, போக்குவரத்து 1க்கு 2க்கு ஒன்றுமே இல்லை. அப்படியே நின்ற பார்க்கல. இந்த ஆம்பளை ஆனந்த ஜோதி அவருக்காவது அறிவு வந்தது, அதுவும் கிடையாது. இன்னைக்கு பாருங்கள், பொண்டாட்டி போச்சு, 2 புள்ள போச்சு, அனாதையாக தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறப்ப ஆனந்த ஜோதி ரொம்ப மனசு வெக்ஸாக இருக்குது. அதையெல்லாம் விட ஒரு 1.25 வயசு குழந்தைங்க, குரு விஷ்ணு, அந்த குழந்தை இறந்தது. இந்த அம்மா அந்த பையனுடைய குழந்தையோட அம்மா ஒரு ஹேண்டிகேப்ட் பாவம் நின்று பார்க்கறதுக்காக பக்கத்து 2 தெருவு தள்ளி, அப்பா பேர் துரு விக்னேஷ், 2 தெரு தள்ளி அவங்க நம்ம விஜயை பார்த்துட்டு போகலாம், ரசிகராக தான் வந்திருக்கிறான், தொண்டர்களாக வரல, பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கூட்ட நெரிசல். ஆமாம், அந்த குழந்தைய சல்லி சல்லியாக சிதைத்து விட்டார்கள் குரு விஷ்ணு. அந்த அம்மா பாவம் ஹேண்டிகேப்டாக தப்பித்து விட்டார் என்பது உண்மையிலே இப்போ ஒரு துயரத்திலும் சந்தோஷமான விஷயம், அப்படி தான் சொல்ல முடியும். ஆமாம், இதையெல்லாம் விட இன்னொரு கூத்து, அடுத்த நாள் காலையில் இது நடக்குது, அது சனிக்கிழமை நடக்குது. அடுத்த நாள் காலையில் ஏகப்பட்ட பெண்கள் அங்கே தேடுறாங்களா. என்னன்னா, பல பேர் கேட்டுறேன், என்னம்மா தேடிட்டு இருக்கிறீங்க, 41 பேரை பலிகடா ஆகி போச்சு, எதுக்குமா இங்கே மீண்டும் வந்திருக்கேன் அப்படின்னா, ஐயா இந்த மாதிரி எங்கள் நகையெல்லாம் காணாமங்க. எப்படி பாருங்க, உயிர் போனது ஒரு பக்கம் இருந்தாலும் நகை போய்விட்டது அப்படிங்கிற தேடுறதுக்கு ஒரு கும்பல் வந்திருக்காங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கம்பளை காணாம், காதை காணாம், தோடை காணாம், இப்படி அது ஒரு பக்கம் தேடி, அது எத்தனை கோடி கிழக்காக எத்தனை லட்சக்கணக்கில் நகைகள் தொலைந்தது. அதில் சில பேர் பிடுங்கிட்டு போகிறவனு இருக்கிறான், கூட்டத்தோட கூட்டமாக. எத்தனை நடந்திருக்கு இல்லையா? உயிரை காப்பாற்றக்கூடிய சமயத்தில் அதை அதை சான்ஸை பயன்படுத்தி டக்குன்னு பண்ணுறவன் எத்தனையோ பேர் இருக்கிறான். அது இருக்குது. அது மாதிரி எத்தனை நகைகள் போச்சோ யாருக்கு கண்டா. ஒரு குறிப்பிட்ட பெண்கள் தேடிருக்கிறாங்க. அட போனால் போயிட்டு போதாப்பா, இன்னி எவன் போய் மெக்கத்த மானத்தை சூடு சுரணை போட்டு தேட போட்டு அதை மறைத்து வாழ்ந்து போன பார்க்காமல் விட்ட பெண்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க கரூரில். அதுவும் இருக்குது. அதெல்லாம் விட இன்னொரு விஷயம், கேவலமான விஷயம் நடந்திருக்கு. ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிச்சிருக்கிறானுங்க தாவேக்கா தொண்டர்கள். உண்மையிலே இது எடப்பாடி கலாச்சாரம். அவர் அங்கே ஆரம்பித்தார், வேலூரில் ஆரம்பித்தார். அப்படியே எல்லா இடத்துலையும் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா டிரைவர் நாங்கள் பேஷண்ட்டாக மாற்றி அவரே அனுப்பிச்சு போட்டு எடப்பாடி சொல்கிறாரு. அதை இவர்கள் தாவேக்காக பற்றி பிடித்து கொண்டார்களா அப்படிங்கிறது தெரியவில்லை. ஆம்புலன்ஸ் வந்திருக்குது, மற்றபடி எதுக்கு நீ வந்த அப்படி அந்த அதிமுக செக் பண்ண மாதிரி உள்ளே செக் பண்ணியிருக்கிறாங்க. நீ சும்மா தானே வந்திருக்கிற அப்படின்னு கண்ணாடியை உடைச்சி அந்த டிரைவரோட ஐடி கார்டை பிடிங்கி அடித்து அவன் சொல்கிறான், டிரைவர் 25 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் வந்திருக்கோம், பேர் கார்த்திக் மாதேஷ், 25 கிலோமீட்டர் தூரம் ஃபோன் அடித்தாங்க வந்தால் நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? இத்தனைக்கும் கூட்டத்தில் உள்ளவங்கள நாங்கள் காப்பாற்றணும், ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படிங்கிற பேரில் எங்களுக்கு எந்த ஒரு நன்றி உணர்வுமே கிடையாது அப்படின்னு அவங்க அழுகிற அழுகையை பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான சோகங்களை தெளித்து சென்று விட்டுறது. ஆமாம், விஜய்
பிரச்சாரம் வேலுச்சாமிபுரம் கரூர். இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது. நம்ம அதற்கு தமிழக அரசு உடனுக்குடனே அதுக்கு என்ன நடவடிக்கை கட்டாயமா ஒரு 2 வாரத்துக்கு அந்த ரேஞ்சுக்கே சொல்லிட்டாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி நீதிபதி சொல்லிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய சமயத்தில் கட்டுப்பாடுகள், ஒரு பெரிய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிடணும், மற்றபடி குறிப்பிட்ட நேரத்துக்கு வரணும், குறிப்பிட்ட நேரத்துக்கு போயிடணும். இந்த மாதிரிலாம் ஏன் வகுக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க நீதி அரசர். அதை கட்டாயமாக அமுல்படுத்துங்க. 41 உயிருங்கிறது சாதாரணம் கிடையாதுங்க. இதெல்லாம் நாடாறு கடையிலையோ பாய் கடையிலையோ கிடைக்கிற ஒரு பொருளாக அது 5 ரூபாய்க்கு கொடுத்தவங்க உயிர் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இனிமேல் தமிழகத்தில் மட்டும் இந்தியாவில் எந்த மாதிரி ஒரு மாநிலத்தையும் இந்த மாதிரி நடக்கவே கூடாதுங்க. இதற்கு ஒவ்வொரு மாநில அரசும் விழிப்புணர்வு கொண்டு உடனுக்குடனே ஏற்பாடு செய்யணும். அதையெல்லாம் விட மெயின் தலைவர் விஜய் இன்னும் பாதிக்கப்பட்ட அந்த 41 குடும்பத்தை நோக்கி செல்லவில்லை. 20 லட்சம் ரூபாய் அறிவிச்சாரு. அதில் 2 பேர் சொல்றாங்க 20 லட்சம் எங்களுக்கு எதுக்கு, உன் காசு எனக்கு எதுக்குடான்னு சொல்லிட்டு அதையும் ஒரு குரல் போயிட்டு இருக்கு. ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.